நம்ம 2 அலகுக பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு இறுதி கணக்குகளோட சரிபார்த்தல பத்தி பார்க்க போறோம். 2வது வந்து ஹையர் பர்ச்சேஸ் வாடகை செலுத்துதல் பத்தி பார்க்க போறோம். ஸோ இறுதி கணக்குகள் பாகம் 2. முந்தைய பாடத்துல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இறுதி கணக்குகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, இறுதி கணக்குகளோட சரிபார்த்தல் இல்லாம வந்து நம்ம அந்த இறுதி கணக்குல வந்து பார்த்தோம். இன்று வந்து நம்ம சரிபார்த்தலை பத்தி பார்க்க போறோம். எந்த விதமான சரிபார்த்தலும் இல்லாம கடந்த வகுப்புல வந்து நம்ம இறுதி கணக்குகள் எவ்வாறு செயல்படுகின்றன அப்படின்றத பார்த்தோம். நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில செலவுகள் இல்ல சில வரவுகள் வந்து கடந்த வருடத்திற்குரியதோ இல்ல இந்த வருடத்துக்குரியதோ இல்ல அடுத்த வருடத்துக்குரியதோ இந்த வருட கணக்கு புத்தகத்தில் வந்து நம்ம இடம்பெற்றிருக்கோம். அதை எவ்வாறு சரி ஈடு செய்வது அப்படின்றத நம்ம இந்த அழகுல பார்க்க போறோம். ஸோ நிதி அறிக்கையின் ஒரு குறிப்பிட்ட கணக்கு காலத்திற்கு வணிக நடவடிக்கைகளை சுருக்கமாக விளக்க வேண்டும். தற்போதைய ஆண்டின் புத்தகங்களில் பதிவான சில பரிவர்த்தனைகள் ஒரு பகுதி முந்தைய ஆண்டோ அல்லது அடுத்த ஆண்டு சார்ந்தவையாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தற்போதைய ஆண்டில் ஏற்பட்ட சில செலவுகள் இன்னும் செலுத்தப்படாமல் இருப்பதால் பதிவிடப்படாமல் இருக்கலாம். ஆனால் தற்போதைய ஆண்டில் சம்பாதிக்கப்பட்ட சில வருவாய்கள் இன்னும் பெறப்படாமல் பதிவு செய்யப்படாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட பொருட்களை அல்லது இப்படிப்பட்ட பதிவுகளை சரி செய்யப்படவில்லையோ அல்லது தற்போதைய ஆண்டில் கணக்கு புத்தகங்களில் சேர்க்கப்படவில்லை என்றால் இறுதி கணக்குகள் உண்மையான நிதி நிலையை வெளிப்படுத்தாது. உதாரணத்திற்கு சம்பளம் கொடுத்தது. ஸோ இந்த வருடம் சம்பளம் கொடுக்குறோம், நம்ம இறுதி கணக்குகளை வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்படி இறுதி கணக்குகளை கொண்டு வராம அந்த சம்பளத்தை வந்து கொடுக்காம இருக்கிறோம், சம்பளம் வந்து கொடுக்கல இந்த மாசம். ஸோ அப்ப அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து கொடுபட வேண்டிய சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் கொடுக்கப்படவில்லை, ஆனா கொடுக்கணும். அதை வந்து இந்த மாதத்துக்குரிய கணக்குல வந்து நம்ம கொண்டு வர மாட்டோம். அப்ப அதை என்ன பண்றது? அதுதான் வந்து சரி செய்தல் அப்படின்றது. இறுதி கணக்குகளை தயாரிக்கும் போது சரி செய்யப்பட வேண்டிய அல்லது புத்தகங்களில் கொண்டு வர வேண்டிய அனைத்து பொருட்களும், அனைத்து வியாபார பொருட்களும் அல்லது அனைத்து வியாபார உத்திகளும் சரி செய்தல் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 2018 மாதம் தொழிலாளர்களுடைய கூலியை வந்து நம்ம ஜனவரி 2019 கொடுத்துருக்கோம். 2018 டிசம்பர் கடைசி மாதம், டிசம்பர் மாசம் 2018 கூலியை வந்து 2019 ஜனவரியில கொடுத்துருக்கோம். அப்ப இந்த கூலி வந்து டிசம்பர் மாசத்துல வந்து அவுட்ஸ்டாண்டிங் கொடுபட வேண்டிய கூலி அப்படின்னு கொண்டு வரணும். டிசம்பர் மாசம் நம்ம கொடுக்கல, எப்ப கொடுத்துருக்கோம்? ஜனவரி மாசம் கொடுத்துருக்கோம். அப்ப டிசம்பர் மாசத்துல கொடுக்கல அப்படின்னா அந்த மாசம் நம்ம எழுதக்கூடாதா அப்படின்னா எழுதணும். அதை எப்படி எழுதணும் அப்படின்னா கொடுபட வேண்டிய கூலி அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதல அப்படின்னா அந்த மாதத்திற்குரிய உண்மையான நிதி நிலையை வந்து வணிக உரிமையாளர் வந்து அறிய முடியாது. மேலும் தினசரி அடிப்படையில் பதிவு செய்ய முடியாத சில பொருட்களும் உள்ளன. சில பொருட்கள் சில பதிவுகள் உள்ளன. டெய்லி வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பதிவு செய்ய முடியாது. அது வந்து உதாரணத்துக்கு வந்து தேய்மானம் இல்ல மூலதனத்திற்குரிய வட்டி. உரிமையாளர் வந்து மூலதனம் போட்டிருப்பாங்க, அவங்களுடைய வட்டியை வந்து நம்ம வருட முடிந்த பிறகுதான் நம்ம கொடுப்போம். தேய்மானம் போன வகுப்புல நம்ம பார்த்தோம். தேய்மானம் அப்படின்றது வந்து ஒரு சொத்துக்குரிய குறையும் மதிப்பு. சொத்தோட மதிப்பு குறையும் போது அந்த குறையும் மதிப்பு தான் வந்து தேய்மானமா நம்ம அழைக்கிறோம். ஸோ அப்ப அந்த தேய்மானம் வந்து நம்ம வருட முடிவுல தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், மாதம் கால்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் வந்து சரி கட்டுதல், சரி செய்தல் அப்படின்னு பேரு. ஸோ இறுதி கணக்குகள் தயாரிக்கும் போது சரி செய்யப்பட வேண்டிய அல்லது புத்தகங்களில் கொண்டு வர வேண்டிய
அனைத்து பதிவுகளையும் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது சரி செய்தல் என்று அழைக்கப்படுகின்றது. பல்வேறு சரி செய்தல்களை செய்வதன் நோக்கம் வணிகத்தின் உண்மையான லாபம் அல்லது நட்டங்களை வெளிப்படுத்தி உறுதி செய்வதாகும். எனவே ஒவ்வொரு வணிகத்திற்கும் இறுதி கணக்குகளை தயாரிக்கும் போது அதில் உள்ள சரி செய்தல் தகவல்களை, அதாவது கூடுதல் தகவல்களை ட்ரையல் பேலன்ஸ்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து இறுதி கணக்குகளோட சரி செய்தலோட வரையறை. ஸோ சரி செய்தல் எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன மாதிரி தலைப்புகள்லாம் வரும், சரி செய்தல் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, ஒன்று க்ளோசிங் ஸ்டாக், மூடப்பட்ட பங்கு. அதாவது கணக்காண்டின் முடிவில் மீதமுள்ள விற்பனைக்கு ரெடியா இருக்க பொருட்கள், ஆனால் விற்பனை ஆகலை. ஸோ அந்த பொருட்கள் வந்து க்ளோசிங் ஸ்டாக், மூடப்பட்ட பங்கு, மூடப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதை வந்து வர்த்தக கணக்கில் பற்று செய்டும் நிலுவைச் சட்டத்தில் சொத்தாகவும் காட்ட வேண்டும். சொத்து பக்கத்துல வந்து நிலுவைச் சட்டத்தை வந்து சொத்து பக்கத்துல சொத்தாக இதை வந்து காட்டணும். வணிக கணக்குல வந்து வரவு பக்கத்துல வந்து இதை காட்டணும். ஏன்னா இது வந்து விற்பனை ஆகலை, ஆனா விற்பனை ஆகும். இரண்டாவது நிலுவைச் செலவுகள், செலுத்தப்படாத செலவுகள் அப்படின்னு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். தற்போதைய ஆண்டில் ஏற்பட்டது ஆனால் இன்னும் செலுத்தப்படாத செலவுகள். ஸோ இந்த செலவுகளை தான் வந்து நம்ம நிலுவைச் செலவுகள், செலுத்தணும் ஆனால் இன்னும் செலுத்தப்படவில்லை. இதை வர்த்தக அல்லது லாப நட்ட கணக்குல பற்று செயலையும் பொறுப்பாக இது வந்து கொடுபட வேண்டியது. நீங்க வந்து கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும் அப்படின்னா பிற்காலத்தில் கொடுக்கணும். இப்ப கொடுக்கல, இந்த மாதம் கொடுக்கல, இந்த எக்ஸ்பென்சஸ் இந்த மாசம் கொடுக்கல, பட் இந்த எக்ஸ்பென்சஸ் நீங்க இந்த செலவுகளை வந்து நீங்க எப்பனாலும் நீங்க கொடுக்கணும். அப்ப இது வந்து பொறுப்புகள்ல வந்து நம்ம கொண்டு வர வேண்டும். முன்மனம் செலுத்திய செலவுகள், முன்கூட்டியே வந்து சில செலவுகளாம் நம்ம செஞ்சிருவோம். உதாரணத்திற்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல், தொலைபேசியோட பில்லு, ப்ரீபெய்டு பேசுவதற்கு முன்னாவே நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த செலவை வந்து செஞ்சிருவோம். இது வந்து முன் பணம் செலுத்திய செலவு, முன்கூட்டி செலுத்திய செலவுகள். இது முன்கூட்டி செலுத்திய செலவுகள்ல வந்து லாப நட்ட கணக்கு, இறுதி கணக்குல லாப நட்ட கணக்குல வரவு சைடுல நம்ம குறைத்து சேர்க்க வேண்டும். அல்லது சொத்து மதிப்புல, அதாவது நிலுவை கணக்குல வந்து சொத்துக்கள் பக்கத்துல வந்து இதை வந்து நம்ம சேர்த்துடணும். அடுத்து பெற வேண்டிய வருவாய்கள், அவுட்ஸ்டாண்டிங் ஆர் அக்ரூட் இன்கம்ஸ், பெற வேண்டிய வருமானங்கள், இன்னும் பெறப்படாத ஆனால் தற்போதைய ஆண்டில் சம்பாதிக்கப்பட்ட வருவாய்கள். இதை லாப நட்ட கணக்கில் வருவாய் சேர்த்து காட்ட வேண்டும். நிலுவை சட்ட கணக்கில் சொத்தாக குறிப்பிட வேண்டும். லாப நட்ட கணக்குல பற்று பக்கத்துல வரவு பக்கத்துல வருவாயோட சேர்த்து காட்டணும். நிதிநிலை அறிக்கையில, இறுதி கணக்குகள்ல, நிதிநிலை அறிக்கையில சொத்தாக இதை வந்து காட்டப்பட வேண்டும். முன்கூட்டி பெற்ற வருவாய்கள், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், முன்கூட்டி பெற்ற வருவாய்கள். இன்னும் சம்பாதிக்கப்படாத ஆனால் முன்கூட்டியே பெறப்பட்ட வருவாய்கள், இதை லாப நட்ட கணக்கில் குறைத்து காட்ட வேண்டும். மற்றும் நிலுவை சட்டப்பட்ட கணக்கில் பொறுப்பாக காட்ட வேண்டும். அடுத்தது ஆறாவது தேய்மானம். பார்த்தோம். சொத்துக்களின் மதிப்பு பயன்பாட்டால் குறைவதை குறிப்பிடுகிறது. இதை லாப நட்ட கணக்கில் செலவாக காட்ட வேண்டும். செலவாக பற்று பக்கத்தில் காட்ட வேண்டும். நிலுவை சட்ட புத்தகத்தில் சொத்து மதிப்பில் குறைத்து காட்ட வேண்டும். அந்த சொத்தோட இதை வந்து குறைத்து காட்ட வேண்டும். மூலதன வட்டி, மூலதனத்தின் மீதான வட்டி. பொருளுதவி வழங்கிய கையோடு பெற்றவருக்கு மூலதனத்தில் வட்டி வழங்க வேண்டும்.
ஸோ இது வந்து நம்மளுக்கு இது வந்து செலவு கணக்கு. அப்ப லாப நட்ட கணக்குல பற்று செய்ய வேண்டும் மற்றும் மூலதன கணக்குல பொறுப்புகள் சைடுல மூலதன கணக்குல கூட்டி கொடுக்க வேண்டும். சட்ட புத்தகத்தில் ஆட் பண்ணணும். அடுத்து எடுப்பு வட்டி, கடன் மீதான வட்டி, அதாவது உரிமையாளர் கைப்பற்றலின் மீதான வட்டி, எடுப்பு வட்டின்னு சொல்லுவாங்க. தொழிலதிபர் எடுத்த பணத்தின் வட்டி இதை லாப நட்ட கணக்கில் வருவாயாக சேர்க்க வேண்டும் மற்றும் மூலதனத்தில் இருந்து இதை குறைத்து காட்ட வேண்டும். லோன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், கடன் மீதான வட்டி, கடனுக்கு செலுத்தப்பட வேண்டிய வட்டி இதை லாப நட்ட கணக்கில் பற்று சைடு செலவு கணக்காக காட்ட வேண்டும். நிலுவை பொறுப்புகள் பக்கத்தில் பொறுப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும். வராக்கடன்கள், பேட் டெப்ட்ஸ். சில கடன்கள் வந்து கொடுத்துருப்பீங்க, அது வராம இருந்திருக்கும், அதான் பேட் டெப்ட்ஸ், வராக்கடன். கடன் செலுத்த வேண்டிய வட்டி, கடனை வசூலிக்க முடியாத நிலையில் அதை இழப்பு கணக்கில் செலவாக பற்று பக்கத்தில் பதிவு செய்ய வேண்டும். நிலுவை சட்ட புத்தகத்தில் கடனாளிகளின் மதிப்பை குறைத்து காட்ட வேண்டும். கிரெடிட்டார்ஸ்ல வந்து நம்ம அதோட மதிப்பு வந்து குறைச்சு காட்டணும். அடுத்து வரா கடனுக்கு ஏற்படுத்தப்படும் காப்பீடு, ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ். நம்ம நினைக்கிறோம் இது சில கடன்கள்லாம் வந்து சில கடன்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நமக்கு முன்னாடியே வந்து நம்ம கணிச்சிருவோம் தொழில் பண்ணும்போது. அப்ப அந்த கணிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லாபத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த வராக்கடனுக்காக வந்து நம்ம ஒதுக்குறோம். அதான் வந்து வராக்கடனுக்கு ஏற்படுத்தப்படும் காப்பீடு, ப்ரொவிஷன்ஸ். மிகவும் வசூலிக்க முடியாத கடனுக்கான முதலீடை ஒதுக்கீடு செய்வது, இதை லாப நட்ட கணக்கில் செலவாக பதிய வேண்டும் மற்றும் நிலுவை சட்ட கணக்கில் கடனாளரிடமிருந்து கழித்து காட்ட வேண்டும். அடுத்து வந்து கடனாளிகளுக்கான தள்ளுபடி, ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ். சில பேர் கடன் வாங்குவாங்க, கடன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்க, டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நம்மளுக்கு செலவு. அப்ப லாப நட்ட கணக்குல இதை செலவு செய்யலையும், கடனாளர்கள் கிரெடிட்டார்ஸ் இதுல வந்து நம்ம லெஸ் பண்ணியும் காட்டணும், குறைத்தும் காட்ட வேண்டும். மேலாளரின் கமிஷன். ஸோ டெப்டார்ஸ்க்கு வந்து கடனாளர் வாடிக்கையாளருக்கான தள்ளுபடி இல்லை என்பது நம்மளுக்கு இது செலவு. அதுல வந்து நம்ம சொத்துக்கள் பக்கத்துல டெப்டார்ஸோட அமௌண்ட்ல இருந்து, டெப்டார்ஸ்ல இருந்து, அதாவது வாடிக்கையாளரோட கணக்குல இருந்து நம்ம அதை குறைத்து காட்ட வேண்டும். கடனாளர்கள் கணக்கு, கடன் நீந்தோர் கணக்கு, வட்டி வந்து சொத்துக்கள் சைட்ல வந்து பொறுப்புகள் சைட்ல வந்து கிரெடிட்டார் சைட்ல வந்து நம்ம குறைத்து காட்ட வேண்டும். இது நம்மளுக்கு வருமானம். ஸோ இதை வந்து நம்ம வருவாய் லாப நட்ட கணக்குல வரவு பக்கத்துல வந்து வரவு வைக்க வேண்டும். அடுத்து வந்து மேலாளரின் கமிஷன். நிகர லாபத்தில் அடிப்படையில் மேலாளருக்கு கொடுக்கப்படும் கமிஷன், இதை லாப நட்ட கணக்கில் செலவாக பதிவு செய்ய வேண்டும். ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு மேனேஜர்ஸ்க்குமே வந்து நம்ம சில கம்பெனியோட விதிமுறைப்படி வந்து கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. சேல்ஸ்ல இவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, இந்த மந்த் வந்து இவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, விற்பனை ஆச்சு அப்படின்னா இந்த விற்பனை சதவீதம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் அவங்களுக்கு வந்து கமிஷனா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மூலியமாக விற்பனை அதிகரிச்சிருக்கும். ஸோ அந்த இதை வந்து ஊக்குவிக்கும் விதமாக வந்து ஒரு கமிஷன் தொகை கொடுப்பாங்க. இது வந்து கம்பெனிக்கு வந்து செலவு. சம்பளம், அப்பாற்பட்ட சம்பளம் போக சம்பளம் தனியா கொடுப்பாங்க. மேனேஜர்ஸ்க்கு வந்து சம்பளம் தனியா இருக்கும். அதற்கு மேல் இது வந்து அவங்களோட மோட்டிவேஷனுக்காக கொடுக்குறாங்க, ஊக்குவிப்பதற்காக. அடுத்த தொழிலாளர்களின் பொருட்கள் எடுப்பு. ஸோ தொழிலாளர்கள் தனக்கு எடுத்துக்கொண்ட பொருட்களின் மதிப்பை அதை வர்த்தக கணக்கில் குறைத்து பற்று செய்ய வேண்டும் மற்றும் மூலதனத்தில் குறைவாக காண்பிக்க வேண்டும். ஒரு உரிமையாளர் வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து நான் அவரோட சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்துட்டு போறாரு அப்படின்னா இது வந்து செலவு கணக்கு. ஸோ கம்பெனியோட இறுதி கணக்குகளை லாப நட்ட கணக்குல வந்து பற்று செய்யணும். மற்றும் உரிமையாளர் வந்து அவரோட சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்ததுனால அவருடைய மூலதனத்துல இருந்து இந்த
பணத்தை வந்து நம்ம குறைத்து காட்ட வேண்டும். அடுத்து அசாதாரண இழப்பு, அப்நார்மல் லாஸ். அசாதாரண காரணங்களால் ஏற்படும் இழப்பு, இதை லாபன்ற கணக்கில் செலவாக பதிய வேண்டும். சில சமயங்கள்ல வந்து நம்ம திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஒரு குட்ஸ் கொண்டு போயிருப்பாங்க, அந்த குட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். கொண்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இல்லை ஏதோ ஒரு இதுல வந்து குட்ஸ் வந்து என்ன இருக்கும்னா வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அந்த இது வந்து நம்ம விற்பனை செய்ய முடியாது. அப்ப அது வந்து அப்நார்மல் லாஸ். அதை வந்து நம்ம இதை வந்து செலவு கணக்குல வந்து லாபன்ற கணக்குல செலவு கணக்குல காட்ட வேண்டும். ஸோ இதுதான் வந்து 16 விதமான சரிகாட்டுதலின் தலைப்புகள். இந்த சரிகாட்டுதல் எல்லாமே வந்து சென்ற ஆண்டுக்குரியதற்கும் இல்ல அடுத்த ஆண்டுக்கு வரக்கூடிய ஆண்டுக்குரியதா இருக்கும். இதை வந்து நம்ம நடப்பு ஆண்டுல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதை எவ்வாறு சரி கட்டுவது அப்படின்றத இந்த அளவுல நம்ம பார்க்க போறோம். இறுதி கணக்குகளை தயாரிக்கும் போது சரி செய்தல் செய்ய வேண்டிய பல்வேறு பொருட்கள் உள்ளன. இப்ப பார்த்தோம்னா 16 பொருட்கள், அந்த 16 பதிவுகள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சரி செய்தலும் ஜேர்னல் பதிவு மூலம் புத்தகங்களில் எவ்வாறு பதியப்படுகிறது மற்றும் இறுதி கணக்குகள் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது சரி செய்தலுடன் இறுதி கணக்குகள் தயாரிக்கும் போது குறிப்பாக எந்த ஒரு சரி செய்தலுக்கும் ஜேர்னல் பதிவுகள் எழுதுவது அவசியம். ஒவ்வொரு பதிவுக்குமே வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதுறது ரொம்ப மிகவும் அவசியம். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, நேரடியாக இறுதி கணக்கில் காண்பிக்க கூடாது. சில பதிவுகள் வந்து நேரடியாக காட்டலாம், பட் பெரும்பாலான பதிவுகளை வந்து நம்ம ஜேர்னல் பண்ணி அதுக்கப்புறம் தான் இறுதி கணக்குல காட்டணும். சரி செய்தல்கள் பொதுவாக ட்ரையல் பேலன்ஸில் வெளியே கொடுக்கப்படுகின்றன, மேலும் அவை இறுதி கணக்குகளின் 2 இடங்களில் காண்பிக்க வேண்டும். இதுதான் வந்து முக்கியமானது. ஒவ்வொரு சரி செய்தல்களும் 2 இடத்தில் பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு சரிகட்டலும் இது தனிநபர் கணக்குலையோ மற்றும் பொது கணக்குலையோ, அதாவது பணக்கணக்குலையோ நம்ம பதிவு செய்யணும். இல்ல நாமினல் அக்கௌண்ட், சொத்து கணக்கு, லாப நட்ட கணக்கு, சொத்து கணக்கு. ஸோ இந்த 3 கணக்குல ஏதோ 2 கணக்கில் அவங்க வந்து பதிவு செய்ய வேண்டும். சில சமயங்களில் சில சரி செய்தல்கள் ட்ரையல் பேலன்ஸிலேயே இடம்பெறும். உதாரணமாக கட்டிடங்களின் டிப்ரிசியேஷன்ஸ், கட்டிடத்தோட தேய்மானம். ஸோ இந்த தேய்மானம் எவ்வாறு இது பண்ணப்படுகிறது அப்படின்னா, நம்ம டைரக்டா வந்து என்ன பண்றோம், நம்ம ஜேர்னல்லாம் எழுதாம டைரக்டா கட்டிடத்தோட தேய்மானத்துல குறைத்து காட்டுறோம். லாப நட்ட கணக்குல பற்று சைடுல இந்த தேய்மானம் செலவு அப்படின்றத கொண்டு வந்துடுறோம். கொடுபட வேண்டிய அல்லது முன்கூட்டியே செலுத்திய செலவுகள் போன்ற பொருட்கள் ட்ரையல் பேலன்ஸில் காணப்படலாம். இது ஏற்படுவதற்கான காரணம், சரி செய்தலுக்கு ஜேர்னல் பதிவு ஏற்கனவே செய்யப்பட்டு அதேபோல் சம்பந்தப்பட்ட லெட்ஜர்கள் கணக்குகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு, கொடுபட வேண்டிய சம்பளத்திற்கான சரி செய்தல் ஜேர்னல் பதிவு செய்தால் சம்பள கணக்கை பற்று செய்து அவுட்ஸ்டாண்டிங் கொடுபட வேண்டிய சம்பள கணக்கை வரவு செய்வீர்கள். சம்பள கணக்கு ஏற்கனவே லெட்ஜரில் இருக்கிறது, மேலும் கொடுபட வேண்டிய சம்பள தொகையும் அதை சேர்க்கப்படலாம், அது சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் சம்பள கணக்கின் இருப்பு அதிகரிக்கும். ஆனால் கொடுபட வேண்டிய சம்பள கணக்கு லெட்ஜரில் இல்லை. அதனால் அந்த கணக்கு புதியதாக திறக்கப்பட்டு கொடுபட வேண்டிய தொகையை அதில் வரவு வைக்க வேண்டும். இதுதான் வந்து முக்கியமானது. சில சம்பளம் கொடுத்துட்டீங்க, அதை வந்து நம்ம பற்று சைட்ல செலவுகள் கணக்குல வந்து நம்ம எழுதியிருப்போம். லெட்ஜர்ல வந்து சம்பள கணக்குல வரவு சைட்ல என்டர் பண்ணியிருப்போம். இப்போ கொடுபட வேண்டிய சம்பளம் இன்னும் கொடுக்கல, ஆனா கொடுக்கணும் அப்படின்றோம். ஸோ இதை வந்து நம்ம சம்பள கணக்குல ட்ரையல் பேலன்ஸ்ல வந்திருக்காது, லெட்ஜஸ்ல வந்திருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுபட வேண்டிய சம்பள கணக்கு அப்படின்னு தனியாக கணக்கை ஓபன் செய்யணும். ஓபன் பண்ணி அதுல வந்து நம்ம கொடுபட வேண்டிய கணக்கு, கொடுபட வேண்டிய சம்பளம்
அப்படின்னு சொல்லிட்டு வரவு பக்கத்துல என்டர் பண்ணணும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் தயாரிக்கப்பட்டால் சம்பள கணக்கு அதிகரித்து இருப்புடன் பற்று பத்தியில் காணப்படும். கொடுபட வேண்டிய சம்பளம் கணக்கு வரவு பத்தியில் காணப்படும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் கொடுபட வேண்டிய சம்பளம் பொறுப்பாகவும் நிலுவைக் சட்ட கணக்கில் காண்பிக்கப்பட வேண்டும். லாப நட்ட கணக்கில் சம்பளத்தில் எந்த விதமான கூட்டலும் செய்யக்கூடாது. ஏனெனில் ட்ரையல் பேலன்ஸில் காணப்படும் சம்பள தொகையில் இதுவும் ஏற்கனவே அடங்கியிருக்கும். சம்பளத்தோட இதை நம்ம எதையுமே செய்யக்கூடாது. சம்பளம் கொடுத்துட்டாங்க, அது செலவு, அதை எழுதியாச்சு. இது கொடுபட வேண்டிய சம்பளம் அப்படின்னு தனியாக ஒரு செலவு கணக்கா நம்ம கொண்டு வர வேண்டும். பழைய சம்பளத்தோட நம்ம இதை கூட்டக்கூடாது. இதுதான் முக்கியமானது. எனவே கொடுபட வேண்டிய சம்பளம் ட்ரையல் பேலன்ஸில் இடம்பெற்றால் அது இறுதி கணக்குகளில் ஒரே இடத்தில் மட்டும் காண்பிக்கப்படும். அவ்வாறு ட்ரையல் பேலன்ஸில் உள்ள கணக்குகளை சரி செய்தல் பொருட்கள் ஒரே இடத்தில் இறுதி கணக்கில் பிரதிபலிக்கப்படும். உதாரணமாக பாத்தீங்கன்னா இதோட சுருக்கம் என்ன அப்படின்னா, இறுதி கணக்குகள் தயாரிக்கும் போது பல பொருட்கள் பல பதிவுகள் சரி செய்தல் தேவைப்படுகின்றன. உதாரணமாக சில கொடுபட வேண்டிய செலவுகள் அல்லது முன்கூட்டி செலுத்திய செலவுகளை கூறலாம். இதற்கு சில செலவுகள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் சார்ந்திருக்கலாம், அல்லது தற்போதைய ஆண்டில் ஏற்பட்ட செலவுகள் இன்னும் செலுத்தப்படாமல் இருக்கலாம். இத்தகைய சரி செய்தல்கள் செய்யப்படாவிட்டால் இறுதி கணக்குகள் உண்மையான பொருளாதார நிலைமையை காட்டாது, உரிமையாளருக்கு காட்டாது. இத்தகைய பதிவுகள் பொதுவாக ட்ரையல் பேலன்ஸுக்கு வெளியே கொடுக்கப்படுகின்றன மற்றும் இரட்டை பதிவு முறை டபுள் என்ட்ரி சிஸ்டத்துல பூர்த்தி செய்ய இறுதி கணக்குகளின் 2 இடங்களில் காண்பிக்க வேண்டும் இந்த சரி செய்தல்களை. ஸோ ஜேர்னல் சரி செய்தல் பதிவுகள் ஒவ்வொரு பொருளுக்கும் செய்யப்படலாம் அல்லது ஒவ்வொரு பதிவுக்கும் செய்யப்படலாம். ஆனால் பொதுவாக இவை இறுதி கணக்குகளில் நேரடியாக சரி செய்யப்படுகின்றன. நடைமுறையில் இத்தகைய பொருட்கள் சரி செய்தல் பதிவுகள் எல்லா நேரமும் செய்யப்பட்டு அதன் பிறகு சரி செய்யப்பட்ட ட்ரையல் பேலன்ஸ் சேர்க்கப்பட்டு அது அட்ஜஸ்ட்மெண்டா நம்ம இறுதி ட்ரையல் பேலன்ஸ்ல தயாரிக்கப்படும். இத்தகைய சூழலில் சரி செய்தல்கள் ட்ரையல் பேலன்ஸ்லேயே பதிவுகளும் இருக்கும் இறுதி கணக்குகள் ஒரே இடத்தில் மட்டும் காண்பிக்கப்படும். இதுதான் இறுதி கணக்குகள் அப்படின்றது. சரி செய்தல்கள் சில கணக்குகள் சில பதிவுகள் விடுபட்டிருக்கும். அந்த விடுபட்ட பதிவுகளை நம்ம இறுதி கணக்குகள் செய்யும் போது நம்ம இந்த இறுதி கணக்குகளை கொண்டு வர்றோம். இதுதான் இறுதி கணக்குகள் சரி செய்தல். இதுதான் உண்மையான நிதி நிலைமையை அறியும். அடுத்து வாடகை வாங்கல் கணக்கு. வாடகை வாங்கல் கணக்கு. பொருட்கள் விற்கப்படும் போது கொள்பவர் முழு தொகையையும் ஒரே நேரத்தில் செலுத்தலாம் அல்லது கொடுத்தல் முறையில் பணம் செலுத்தலாம். கொடுத்தல் முறையில் பணம் செலுத்தும் போது தொகை மாதாந்திரம் அல்லது காலாண்டு அல்லது ஆண்டு தவணைகளில் செலுத்தப்படலாம். ஒரு பொருளின் விலை தவணைகளில் செலுத்தப்படும் போது மொத்த தொகை பொருளின் உண்மையான பண விலையை விட அதிகமாக இருக்கும். இந்த கூடுதல் தொகை என்பது வட்டிக்கு கிடைத்த கட்டணம். அதில் உள்ள வட்டி கட்டணமாகும். அதில் அதிகமாக உள்ள கட்டணம் வட்டி கட்டணமாகும். இத்தகைய தவணை செலுத்தும் முறை விற்பவருக்கும் வாங்குவதற்கும் பயனளிக்கிறது. விற்பவருக்கு அதிக பொருட்களை விற்க முடியும். வாங்குபவருக்கு தான் குறைந்த மதிப்பெண்குரிய வளங்களை பயன்படுத்தி விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியும். இப்போதைக்கு குறைவான ஒரு பண மதிப்பை கொடுத்து அவர் வாங்கிடுவாரு. அடுத்து மாதம் அவர் ஒரு அமௌண்ட்டை செலுத்துவாரு. இதுதான் கொடுத்தல் பண முறைகள். இதுல 2 தன்மைகள் உள்ளது. கொடுத்தல் பண முறைக்கு 2 முறைகள் உள்ளன. ஒண்ணு வாடகை வாங்கல் முறை, தவணை செலுத்தும் முறை. நம்ம வாடகை வாங்கல் முறை தான் பத்தி பார்க்க போறோம். சோ வாடகை வாங்கல் முறை அப்படின்னா
வாடகை வாங்கல் முறை என்பது வாங்குபவர் பொருட்களை பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான தவணைகளில் விலையை செலுத்த வாக்களிக்கும் ஒப்பந்தமாகும். முழு தொகையும் செலுத்தப்படும் வரை பணம் செலுத்தும் தொகை அந்த பொருட்களை பயன்படுத்துவதற்கான வாடகை தொகையாகவே கருதப்படும். உண்மையில் வாடகை வாங்கல் ஒப்பந்தம் சில நிபந்தனைகளை கொண்டிருக்கும். ஒன்று, பொருட்களின் விநியோகத்தை பொருளின் உரிமையாளரான விற்பவர் வாடகை வாங்குவோருக்கு வழங்குவார். பண தவணைகளில் செலுத்தப்படும். ஒவ்வொரு தவணையும் வாடகை தொகையாக கருதப்படும். அதாவது கடைசி தவணை கூட செலுத்தப்படாமல் விட்டால் விற்பவருக்கு எந்தவித தளர்வும் இல்லாமல் பொருட்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும் அதிகாரம் இருக்கும். அனைத்து தவணைகளையும் செலுத்தப்பட்டு மற்ற நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால், அதாவது அவருடைய ஒப்பந்தம் படி பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே பொருட்களின் உரிமையை வாங்குவோருக்கு மாற்றப்படும். வாங்கல் முறையில் விற்பவர் பொருட்களின் மதிப்பை மட்டுமே பயன்படுத்த முடியும். வாங்குபவர் அதன் உரிமையை கடைசி தவணை செலுத்தப்படும் வரை தன்னிடம் வைத்திருப்பார். விற்பவர் அதோட உரிமையை தன்னிடம் கடைசி வரை வைத்திருப்பார். வாடகை வாங்குபவர் பொருட்களின் பயன்படுத்துவர் மட்டுமே அவன் உரிமையாளராக இருக்க மாட்டார். வாடகை வாங்குபவர் அவரோட பொருளை பயன்படுத்துவர் மட்டுமே, அவர் உரிமையாளர் அல்ல. எப்ப முழு தொகையையும் முழு தவணை தொகையையும் எப்பொழுது அவர் செலுத்தி முடிக்கிறாரோ மற்றும் அந்த ஒப்பந்தம் படி அனைத்து தவணையும் அவர் செலுத்தி முடிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உரிமையாளரா ஆகிறாரு. அதுவரையும் அவர் உரிமையாளர் அல்ல. தவணை செலுத்தப்படாமல் போனால் விற்பவர் தனது பொருட்களை திரும்ப பெற்றுக்கொள்வார். மேலும் விற்பவர் வாங்குவரிலிருந்து பெற்ற தொகையை திரும்ப வழங்க மாட்டார். அது வாடகை தொகையாக கருதப்படும். ஒருத்தர் பொருள் வாங்கிட்டாரு, தவணை தொகையெல்லாம் செலுத்திட்டு இருக்காரு. ஒரு 10 தவணையில 8 தவணை செலுத்தி விட்டார், 2 தவணைகள் செலுத்த தவறிவிட்டார். அப்ப அதுல ஒப்பந்தத்துல 2 தவணைகள் செலுத்த தவறுனா அந்த பொருளை இவர் திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இவர் அந்த பொருளை திரும்ப எடுத்துக்கிடுவாரு. அந்த 8 தவணை தொகையை அவர் திரும்ப செலுத்த தேவையில்லை. ஏன்னா அது வாடகையாகவே அது கருதப்படும். அந்த 8 மாதம் அந்த பொருளை வாங்குபவர் அதை யூஸ் பண்ணியிருக்காரு, பயன்படுத்தியிருக்காரா. ஸோ அதனால அதுக்குரிய வாடகையா அதை நம்ம கன்சிடர் பண்ணிடுவாங்க. எனவே கடைசி தவணை செலுத்தும் வரை வாடகை வாங்குபவர் பொருளை வாங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் விருப்பம் இருக்கும். மேற்கூடிய வாடகை வழங்கல் முறையில் வாங்குபவர் செலுத்தும் தொகை பண முறையில் செலுத்தும் தொகையை விட அதிகமாக இருக்கும். இதற்கு காரணம் வாடகை வாங்கல் விலையில் பின்வரும் தொகைகள் சேர்க்கப்படுகின்றன. நீங்க பொருளுக்கு ஒரு கடைக்கு போய் நீங்க கேஷா வாங்குறீங்க அப்படின்னா அந்த பண மதிப்பை விட இந்த வாடகை வாங்கல் முறையில பொருளோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உதாரணத்திற்கு நான் இந்த பேனாவை நான் வாங்குறேன், உதாரணம் மட்டுமே. இந்த பேனாவை நான் வாங்குறேன் அப்படின்னா நான் இப்ப பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஓகே இந்த 10 ரூபாய் பேனா நீங்க 9 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப நான் பணம் உடனே அவர் கையில கிடைக்குது. அதனால அவர் என்ன பண்றாரு, பொருளோட மதிப்பு குறைச்சு சொல்றாரு. உடனே அவர் விற்பனை செய்வருக்கு பணம் கிடைக்குது. இது நான் போய் இந்த பேனாவை நான் வாங்குறேன், நான் உங்களுக்கு இந்த பேனாவோட மதிப்பு 10 ரூபாய், இதை நான் ஒவ்வொரு ரூபாயா தரேன், டெய்லி ஒரு ரூபாய் தரேன், நான் 10 நாள்ல தரேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, இதோட விலை 10 ரூபான்னு சொல்லிடுவாரு. நான் பணம் கொடுத்து வாங்கும்போது இது 9 ரூபாய், தவணை முறையை கேட்கும்போது இது 10 ரூபாய், 1 ரூபாய் அதிகம். இதுதான் இது பண்றாங்க. சோ மேற்கூடிய வாடகை முறையில் வாங்குபவர் செலுத்தும் தொகை பணம் கொடுத்து வாங்கும் முறையில் செலுத்தும் தொகையை விட அதிகமாக இருக்கும். இதற்கு காரணம் வாடகை வாங்கல் விலையில் சில தொகைகள் சேர்க்கப்படுகின்றன. எந்த மாதிரி தொகைகள்னா வட்டி, இன்ட்ரெஸ்ட் சேர்க்கிறாங்க,
விற்பவர் ஏற்ற ஆபத்துக்கான கட்டணம், ரிஸ்க் கட்டணம், ஆபத்தான கட்டணம். சில சமயங்கள்ல வந்து இவர் வந்து வாங்கவர் வந்து அந்த பொருளை வந்து உடைத்து விட்டார், இல்ல டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ரிஸ்க் வந்து இவர் தான் இது பண்ணணும். பொருளை எடுத்துட்டு வந்து சும்மா வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால வந்து அந்த ரிஸ்க் வந்து இவர் எடுக்கணும். அந்த அந்த ரிஸ்க்குரிய அந்த ஆபத்துக்குரிய கட்டணமும் இதுல அடங்கிடும். பதிவு, காப்பீடு கட்டணம், பதிவு கட்டணம், காப்பீடு கட்டணம், பொருட்கள் விநியோகம் கட்டணம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாடகை வாங்கல் முறையில வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. இதற்கு காரணமாக தான் பொருளோட விலை வந்து அதிகமா இருக்கு. நீங்க பணம் கொடுத்து வாங்குறதை விட இதோட பொருள் வந்து ஏன் அதிகமா இருக்கு தவணை முறையில், வாடகை வாங்கல் முறையில் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த காரணங்கள் தான். 1972 ஆண்டின் வாடகை வாங்கல் சட்டம் வந்து சில சட்டப்பூர்வ நிலையை வந்து சொல்றாங்க. இது வந்து பிரிவு 2C படி வாடகை வாங்கல் ஒப்பந்தம் என்பது ஒரு ஒப்பந்தமாகும். இதன் மூலம் பொருட்கள் வாடகைக்கு கொடுக்கப்பட்டு வாடகை வாங்குவதற்கு அதன் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் படி வாங்கும் விருப்பம் வழங்கப்படும். இந்த ஒப்பந்தத்தில் பொருட்களின் பொசிஷன்ஸ், இந்த பொருட்களின் பொசிஷன்ஸ் வந்து உரிமையாளர் ஒரு நபருக்கு வழங்குவார். அதன் கீழ் அந்த நபர் குறிப்பிட்ட தொகையை தவணைகளில் செலுத்துவார். பொருட்களின் உரிமை அந்த நபருக்கு கடைசி தவணை செலுத்திய பின்னர் மட்டுமே மாற்றப்படும். அந்த நபருக்கு உரிமை மாற்றம் ஏற்படும் முன் ஒப்பந்தத்தை நிறுவுவதற்கு உரிமை இருக்கும். அந்த ஒப்பந்தத்தை வந்து மீறுவதற்கோ இல்ல ஒரு ஒப்பந்தத்தை கேன்சல் செய்வதற்கோ அவருக்கு உரிமை இருக்கும். சில பண்புகள் வந்து இந்த வாடகை ஒப்பந்தத்துல இருக்கு. என்னென்ன பண்புகள் அப்படின்னா, இது எழுத்தில் இருக்க வேண்டும் மற்றும் அதற்கான அனைத்து தரப்பினரும் அதில் கையெழுத்திட பெற வேண்டும். பிரிவு 3 படி இந்த ஒப்பந்தமானது எழுத்துல மட்டும்தான் இருக்கணும், வாய்மொழியாக இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாம வாங்குபவரும் விற்பவரும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். 1972 ஆண்டின் படி வாடகை வாங்கல் சட்டத்தின் பிரிவு 4 படி ஒப்பந்தத்தில் சில தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். 1. ஒப்பந்தத்திற்கான பொருந்தும் பொருட்களின் வாடகை வாங்கல் விலை. அதோட வாடகை வாங்கல் விலை எவ்வளவு அப்படின்றது குறிஞ்சிருக்கணும். அடுத்து பொருட்களின் பண மதிப்பு, அதாவது வாங்குபவர் அதை பணமாக வாங்க வேண்டிய விலை அதை குறிப்பிட்டிருக்க வேண்டும். கேஷ் பிரைஸ், எவ்வளவு பணம், எவ்வளவு வட்டி, எத்தனை மாதத்திற்கு அப்படின்றத அவங்க சொல்லணும். அது போக எத்தனை பதிவு கட்டணம் எவ்வளவு, இதெல்லாம் மற்றதெல்லாம் சொல்லணும். அடுத்து ஒப்பந்தம் துவங்கிய தேதி, எப்ப இந்த ஒப்பந்தம் போட்டது, எப்பல இந்த ஒப்பந்தம் துவங்குது அப்படின்றத சொல்லணும். அடுத்து வாடகை வாங்கல் விலையை செலுத்துவதற்கான தவணைகளின் எண்ணிக்கை, ஒவ்வொரு தவணையின் தொகை, தவணை செலுத்த வேண்டிய தேதி, இந்த தேதியை தீர்மானிக்கும் முறை மற்றும் செலுத்த வேண்டிய நபர் மற்றும் இடம், எவ்வாறு செலுத்துறாங்க, எப்ப செலுத்துறாங்க, எத்தனை எண்ணிக்கையில இதோட தவணையை செலுத்துறாங்க, எந்த தேதிக்குள்ள இந்த தவணையை செலுத்தணும், ஒவ்வொரு மாதமா இல்ல வருடமா இல்ல காலாண்டுக்கு ஒரு முறையா அப்படின்றத வந்து இவங்க முடிவு பண்ணணும். பிராக்டிகலா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இந்த தவணை தொகையை செலுத்துவாங்க. ஒப்பந்தத்தின் பொருத்தும் பொருட்களின் விவரங்களையும் அவற்றை அடையாளம் காண்பதற்கான தேவையான முறையில் வழங்குதல். என்ன பொருள் வித்திருக்காங்க, அதுக்குரிய அடையாளங்களை வந்து நம்ம அதுல மென்ஷன் பண்ணணும். எவ்வளவு பொருள், எத்தனை பேர் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, என்னென்ன பொருள், என்ன பேட்ச் நம்பர்ஸ் அதுல இருக்கா, வருடாந்திர உற்பத்தி வருடம் இருக்கா அப்படின்றது எல்லாமே அதுல நம்ம குறிப்பிடணும். வாடகை வாங்குபவரின் உரிமைகள், சில உரிமைகள் வந்து இருக்கும் வாடகை வாங்குபவருக்கு.
அது என்னென்ன மாதிரி உரிமைகள் அப்படின்னா, வாடகை வாங்கல் ஒப்பந்தத்தின்படி வாடகை வாங்குபவர் விற்பவருக்கு பொருட்களை திரும்ப அனுப்பும் உரிமை இருக்கிறது. வாங்குபவர் வந்து அந்த பொருளை வந்து விற்பவருக்கே வந்து திரும்ப அனுப்பும் உரிமை இருக்கு. உரிமையாளர் அல்லது விற்பவர் வாடகை செலுத்துவதை தவிர்த்து அல்லது அனுமதிக்கப்பட்ட செயல்கள் அல்லது தெளிவான நிபந்தனைகளின் மீறல் காரணமாக வாடகை வாங்கல் ஒப்பந்தத்தை நிறுத்த முடியாது. இதற்கு எழுத்து வழியில் அறிவிப்பு அனுப்ப வேண்டும். அறிவிப்பு காலம் வாடகை வாரியாக அல்லது அதற்கு குறைவாக செலுத்தப்படும் 1 வாரம். மற்ற வழக்குகளில் 2 வாரங்கள். உரிமையாளர் வந்து நான் வந்து வாடகை செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பொருளை வாங்கினவர் அவர் வந்து எழுத்துப்பூர்வமா மட்டுமே அதை வந்து சொல்ல வேண்டும். 2, சில பொருட்கள் திரும்ப பெறுவதற்கான நீதிமன்ற அனுமதி தேவை. சில பொருட்கள் நீதிமன்ற அனுமதி தேவையில்லை. உதாரணமாக வாடகை வாங்கல் விலை 15,000ற்கு குறைவாக இருக்கும் போது வாடகை வாங்கல் விலை முதல் பாதியை செலுத்தப்படும் போது அது நீதிமன்றத்தின் அனுமதி தேவையில்லை. 2வது, வாடகை வாங்கல் விலையில் அதிகமானால் வாடகை வாங்கல் விலையின் 4/3 பங்கு தொகையை செலுத்தப்பட்டுள்ள போதும் இருந்தாலும் சில மோட்டார் வாகனங்களின் உரிமைக்கே வாடகை வாங்கல் விலையை தீர்மானிக்கும். சில உதாரணமாக விலை ரூபாய் 5,000 குறைவாக உள்ள போது மற்றும் ஒரு பாதி தொகையை செலுத்தப்பட்டிருந்தால் திரும்ப பெறும் உரிமை செல்லாது. 5,000க்கு அல்லது அதற்கு மேல் தொகையை செலுத்தப்பட்டவுடன் பொருட்களை திரும்ப பெற முடியும். மத்திய அரசு கட்டளை அளிக்கும் மாறுதலின் பரிமாணங்கள் ஏறத்தாழ 90% வாடகை விலையால் 15,000 நிர்ணயிக்கப்படுகிறது. வாடகை வாங்குபவர் பொருட்களை திரும்ப பெறப்பட்ட தேதிக்கான அதற்கான தொகையை செலுத்திய தொகையையும் பொருட்களின் திரும்ப பெறப்பட்ட நாளின் மதிப்பு சேர்த்து வாடகை வாங்கல் விலையை மீறினால் மீதமுள்ள தொகை வாடகை வாங்குபவருக்கு செலுத்தப்படும். மேலும் பொருட்களின் மதிப்பு கணக்கிடப்படும் போது உரிமையாளருக்கான அல்லது விற்பவர்களுக்கோ பொருட்களை திரும்ப பெறுவதற்கான செலவுகள், பொருட்கள் சேமிப்பதற்கான செலவுகள், அவற்றை பழுதுபார்ப்பதற்கான செலவுகள், அவற்றை விற்கும் செலவுகள் மற்றும் வரி நிலுவைகள் உள்ள தொகைகளை குறைப்பதற்கான உரிமம் உள்ளது. இது எல்லாமே வந்து வாடகை வாங்குபவர், அதாவது வாடகை உரிமையாளர், வாடகை வாங்குபவரின் உரிமைகள். மற்றும் வட்டி மற்றும் பண மதிப்பின் கணக்கு. இந்த வாடகை வாங்கல் ஒப்பந்தம், வாடகை வாங்கல் முறை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, எப்படி கணக்கு பண்றாங்க அப்படின்னா, முன்னதாக குறிப்பிட்டபடி பொருட்கள் வாடகை வாங்குதலுக்கான விற்கும்போது விற்பனையாளர் அமைக்கும் விலை எப்போதும் பணக்கோப்பில் உள்ள விலைக்கு மேலாக இருக்கும். உதாரணத்துக்கு ஆல்ரெடி நான் சொன்னது, ஒரு பொருள் வந்து நீங்க 50 ரூபாய் பொருள், அதை போய் நீங்க வாங்கும்போது பணம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து விலை சிறிது விலை வந்து கம்மியா கொடுப்பாங்க. அதே இது நீங்க அதை வந்து தவணையில நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மேலாண்மை விலை, அதாவது கோப்பில் உள்ள பண விலையை விட தவணை விலை அதிகமாக இருக்கும். இந்த விலையானது, அதாவது வாடகை வாங்கும் விலை அல்லது பணக்கோப்பின் விலைக்கிடையான வேறுபாடு வட்டி செலவையும் அதன் ஆபத்திற்கான இழப்பையும் உள்ளடக்கியது. இருப்பினும் கணக்கு தொகைகளுக்காக இந்த இரு விலைகளுக்கிடையான வேறுபாடு வட்டியாக கணக்கிடப்படுகிறது. எனவே வாடகை வாங்கும் விலை பின்வருமாறு கால்குலேட் பண்ணப்படுறாங்க. 1, பணக்கோப்பு விலை. இது ஒரு சொத்துக்கான மூலதன செலவாக உள்ளது. 2வது வந்து வட்டி வருவாய் தன்மை உள்ளடங்கியது. பணக்கோப்பின் விலை மூலதன தன்மையை கொண்டதாகவும் வட்டி செலவு வருவாய் தன்மையை கொண்டதாகவும் இருப்பதால் இவை கணக்குகளில் வெவ்வேறாக கையாளப்பட வேண்டும். எனவே வாடகை வாங்கும் விலையை பணக்கோப்பின் விலை மற்றும் வட்டியில் பிரித்தெடுக்க வேண்டும். இருப்பினும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பிறகு உடனடியாக செலுத்தப்பட வேண்டும். செலுத்தப்படும் பணத்தொகையில் வட்டியின்
கூறுகள் அடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒவ்வொரு தவணையும் வட்டியின் கூறுகள் ஒரே மாதிரியில் இருக்காது. இது ஒவ்வொரு தவணையும் குறையும் போது எனில் வட்டி இழப்புகள் பெறப்பெற வேண்டிய முதன்மை தொகையின் மீதான வட்டியையும் கணக்கிடப்படுகிறது. முழு தொகையும் மீத கணக்கிடக்கூடாது. எனவே சரியான வகையில் வட்டி மற்றும் பணக்கோப்பை தொகையை தனித்தனியாக அறிந்து கொள்வது அவசியமாகிறது. உதாரணத்திற்கு இப்ப நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்குறீங்க. மாதம் மாதம் நீங்க 100 ரூபாய் கட்டணும். மாதம் மாதம் நீங்க 100 ரூபாய் கட்டணும் அப்படின்னா 10 மாதத்துல 1000 ரூபாய் முடிஞ்சிடும். அப்போ இது பொருளுக்கோட விலை என்ன, அதோட வட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ இந்த தவணை வாடகை வாங்கல் முறையில எவ்வளவு பொருளோட விலை, அதோட வட்டி எவ்வளவு அப்படின்றத தனித்தனியா சொல்றாங்க. தவணை பொருளோட விலை 800 ரூபாய், 200 ரூபாய் வட்டி அப்படின்ட்டு. அப்போ வாங்குபவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னோட பொருளோட மதிப்பு 800 ரூபாய் மதிப்பு குறைஞ்சிட்டே வரும்போது எனக்கு வட்டியும் குறைய வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ அப்போன்றபோது வட்டியை எவ்வளவு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, வட்டி கணக்கிடும் போது 2 நிலைகளில் அதாவது கால்குலேட் பண்றாங்க. ஒன்று வட்டி விகிதம் மொத்த பணக்கோப்பு விலை மற்றும் தவணைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது மொத்த பணக்கோப்பு விலை மற்றும் தவணைகள் கொடுக்கப்பட்டுள்ள போது ஆனால் வட்டியின் விகிதம் கொடுக்கப்படவில்லை. சோ இவ்வாறு இந்த இரு நிலைகளில் வட்டி கணக்கிடப்பட வேண்டும் போது எவ்வாறு இந்த இரு நிலைகளில் வட்டி கணக்கிடப்படுகிறது? ஒன்று, வட்டி விகிதம் மொத்த பணக்கோப்பு விலை மற்றும் தவணைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க? இந்த நிலையில் ஒவ்வொரு தவணையிலும் உள்ள வட்டியினை கணக்கிடுவதற்கு முன் மொத்த வட்டியின் தொகையை அறிந்து கொள்ளுதல் உதவியாக இருக்கும். இதை வாடகை வாங்கும் விலையிலிருந்து பணக்கோப்பு விலை குறைக்கும் போது கணக்கிடப்படலாம். இவ்வாறு செய்யும் போது ஒவ்வொரு தவணையின் வட்டியும் குறைய கணக்கிடுவதற்கான படிகள் பின்பற்றப்படுகின்றன. அது என்ன மாதிரி படிகள் அப்படின்னா, முதலாவதாக தவணையின் சமய நிலுவையில் உள்ள பணக்கோப்பின் விலை பணத்தொகையை விலையில் இருந்து குறைத்து கணக்கிடுங்கள். இரண்டாவது, தவணையின் வட்டியை கணக்கிடுங்கள். அதாவது முதன்மை தொகையின் மீதான வட்டி விகிதத்தை பயன்படுத்தி கணக்கிட வேண்டும். இதில் தவணைகள் ஆண்டு பொருள், அரையாண்டு, காலாண்டு என்ற வகைப்படுத்துவதை கவனிக்க வேண்டும். எவ்வாறு இந்த வட்டி கணக்கிடுறாங்க? மாத தவணையிலையா, இல்லது காலாண்டுக்கு ஒரு முறையா, இல்ல அரையாண்டுக்கு ஒரு முறையா, இல்ல வருடாந்திர முறையிலையா அப்படின்றத நம்ம கணக்குல கொள்ள வேண்டும். பெரும்பாலும் மிகப்பெரிய உபகரணங்களை வாங்கும் போது தவணைகள் ஆண்டு தவணையாக இருக்கும். அப்படி சொன்னது, பெரிய உபகரணங்கள் வாங்குறீங்க, பெரிய பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா தவணை தொகை ஒவ்வொரு வருடமும் இருக்கும். இல்ல சிறிய பொருட்கள் தான் வாங்குறீங்க அப்படின்னா மாதாந்திர தவணையில இருக்கும். முதல் தவணையில் உள்ள பணக்கோப்பின் தொகையில் உள்ள பணத்தொகையை படிப்படியாக கணக்கிட்டு வட்டியை குறைத்து கணக்கிட வேண்டும். இரண்டாவது தவணையின் நிலுவையில் உள்ள பணக்கோப்பின் தொகையை முதலாவது தவணையில் உள்ள பணத்தொகையை நிலுவையில் உள்ள பணத்தொகை கோப்பிலிருந்து குறைத்து கணக்கிடுங்கள். இரண்டாவது தவணையின் வட்டியை இரண்டாவது தவணையின் நிலுவையில் உள்ள பணக்கோப்பின் வட்டியிலிருந்து வட்டி விகிதத்தை பயன்படுத்தி கணக்கிடுங்கள். உதாரணமாக, வட்டி விகிதம் 10%. உதாரணமாக வட்டி 10%. வாங்கும் விலை 1000 ரூபாய். வாங்கும் விலை 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு 10% வட்டி. அப்ப முதல் மாதம் செலுத்தும் போது எவ்வளவு செலுத்துவீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 10%. 1000 ரூபாய்க்கு 10%, 100 ரூபாய் வட்டி. இந்த 1000 ரூபாயில எவ்வளவு நீங்க கொடுக்க போறீங்க? இந்த 1000 ரூபாயில நீங்க எவ்வளவு மூலதனத்தை பே பண்ண போறீங்க? நான் உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா 200 ரூபாய். 100 ரூபாய் மூலதனம், பிரின்சிபல் அமௌண்ட்.
ரூ. 100 வட்டி. எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ அதுக்குரிய வட்டி. அப்ப ரூ. 1000ல ரூ. 200 கழிஞ்சிரும். ரூ. 100 கழிஞ்சிரும். ஏன்னா ரூ. 100 வட்டி, ரூ. 100 பணவிலை. ரூ. பணவிலை. அப்ப ரூ. 1000ல நீங்க கொடுத்துட்டீங்க. மீதம் உள்ளது ரூ. 900. வட்டி எவ்வளவு? ரூ. 100. 1000க்கு 10% சொல்லியிருந்தோம். அதனால ரூ. 100. அப்ப இன்னும் எவ்வளவு கொடுக்கணும்? ரூ. 900 கொடுக்கணும். ரூ. 900 நீங்க கொடுக்கணும். அப்ப இரண்டாவது வட்டி கணக்கிடும் போது ரூ. 100 நீங்க கொடுக்குறீங்க. ரூ. 900 நீங்க இன்னும் ரூ. 100 கொடுக்குறீங்க. வட்டி கணக்கிடும் போது ரூ. 10% ரூ. 90. அப்ப இரண்டாவது மாதம் நீங்க கொடுக்கும்போது ரூ. 190 கொடுத்தா போதும். முதல் மாதம் எவ்வளவு கொடுக்குறீங்க? ரூ. 200 கொடுக்குறீங்க. இரண்டாவது மாதம் எவ்வளவு கொடுக்குறீங்க? ரூ. 190. முதல் மாற்றம் இல்ல, ரூ. 100 தான். ஆனா வட்டி விகிதம் குறையுது. ஏன்னா நீங்க எவ்வளவு கொடுபட வேண்டியது, எவ்வளவு கொடுக்கணுமோ, எவ்வளவு மூலதனம் எவ்வளவு கொடுக்கணுமோ, எவ்வளவு வாடகை செலுத்தணுமோ, அந்த வாடகை தான் நம்ம வட்டியா கால்குலேட் பண்றோம். சோ தவணைகளின் தொகையை பொறுத்து இது வட்டி விகிதம் மாறுபடும். அதே முறையில் கணக்கிடலாம். அதாவது ஒவ்வொரு தவணையின் நிலுவையிலும் உள்ள பணக்கோப்பின் தொகையை கணக்கிடுவதற்கு பிறகு வட்டி விகிதத்தை பயன்படுத்தி கணக்கிட வேண்டும். பிறகு வட்டி விகிதம் எவ்வாறு குறைகிறது என்பதை நம்ம காணலாம். இப்ப நான் சொன்ன மாதிரிதான், முதல்ல நம்ம பணம் எவ்வளவு செலுத்திருக்கீங்க? ரூ. 1000 பணம் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? ரூ. 100 கொடுத்திருக்கீங்க. அப்ப அந்த ரூ. 1000 வட்டி எவ்வளவு? 10%. ரூ. 100. அப்ப ரூ. 1000 ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, பணம் கொடுத்துட்டீங்க. ரூ. 1000 பொருளை வாங்கியிருக்கீங்க, ரூ. நீங்க பணம் கொடுத்துட்டீங்க. அப்ப ரூ. 900 நீங்க கொடுக்கணும். அப்ப வட்டி இரண்டாவது தடவை வட்டி கால்குலேட் பண்ணும்போது இந்த ரூ. 900க்கு 10%. எவ்வளவு இப்ப பணம் கொடுக்க போறீங்க? நான் ஒரு ரூ. 200 கொடுக்குறேன். இரண்டாவதா உதாரணத்துக்கு ரூ. 200 கொடுக்குறேன் அப்படின்னா ரூ. 900 ரூ. நம்ம கம்மி பண்றோம். ரூ. 10% ரூ. 90. அப்ப ரூ. 290 நம்ம கொடுக்குறோம். இதுதான் கிளியரா இது பண்றாங்க. அடுத்த இரண்டாவது பதிவு என்னன்னா, மொத்த பணக்கோப்பின் கணக்கிடுதல். சில சமயங்களில் மொத்த பணக்கோப்பின் விலை கொடுக்கப்படாது. அதாவது பணக்கோப்பை கொடுக்கப்பட மாட்டாங்க. பணத்தோட விலை, அந்த பொருளோட விலையே கொடுக்கப்பட மாட்டாங்க. அப்போது வாடகை வாங்குதல் தொடர்பான கணக்குகளுக்கான முன்னேற்றம் மேற்கொள்ள முடியாது. ஏனெனில் வாங்குபவரின் கணக்கில் பணத்தொகை கோப்பின் விலையை விட அதிகமாக இருக்கக்கூடாது. மொத்த பணக்கோப்பை கணக்கிடுவதற்கு சில முறைகளை அவங்க கையாளுறாங்க. ஒண்ணு வருடாந்திர அட்டவணை முறை பயன்படுத்தாமல் கணக்கிடுறது, வருடாந்திர அட்டவணையை பயன்படுத்தி கணக்கிடுறது. இந்த முறையில் முதல் முறையில பயன்படுத்தாம கணக்குறது, வருடாந்திர அட்டவணையை பயன்படுத்தாம கணக்கும் போது வட்டி கடைசி தவணையிலிருந்து கணக்கிடப்படுகிறது. உதாரணமாக 3 தவணைகள் இருந்தால் முதலில் வட்டி 3வது தவணையிலிருந்து கணக்கிடப்படுகிறது. பிறகு 2வது தவணை, அடுத்து கடைசி முதல் தவணையில் கணக்கிடப்படுகிறது. முன்பணம் மீது வட்டி கணக்கிடப்படுவதில்லை, ஏனெனில் அதில் வட்டி கூடு இல்லை. வட்டி கணக்கிடும் போது அது நிலுவையில் உள்ள பணக்கோப்பின் தொகைக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். ஆனால் அது தொகையை விட பயன்படுத்தி அதிகமாக கணக்கிடுறாங்க. ஸோ அதனால அதை பயன்படுத்தி குறிப்பிட்ட மொத்த தொகையை பயன்படுத்தி கணக்கிட வேண்டும். இதற்காக சில ஃபார்முலா சூத்திரம் யூஸ் பண்றாங்க. வட்டி ஈக்குவல் டு வட்டி விகிதம் இன்டு மொத்த தொகை இப்பொழுது உள்ள நிலுவையில் உள்ள தொகை டிவைடட் பை 100%, 100 இன்டு வட்டி சதவீதம். உதாரணமாக 3வது ஆண்டின் தவணையில் உள்ள வட்டியை கணக்கிடுங்கள், பின்னர் அதிலிருந்து வட்டியை கழிக்கவும். இது 3வது தவணையின் நிலுவையில் உள்ள பணக்கோப்பின் தொகையை கிடைக்கும். அடுத்ததாக 3வது கணக்கிடப்பட்ட பணக்கோப்பின் தொகையை 2வது ஆண்டின் தவணையின் தொகையில் சேர்க்கவும்.
இதன் மீது வட்டியை தொகையிலிருந்து இரண்டாவது ஆண்டின் தொகையிலிருந்து பின்னர் அதை கழித்து இரண்டாவது தவணையின் நிலுவையில் உள்ள பணக்கோப்பின் தொகையை பெறுங்கள். மூன்றாவதாக, இரண்டாவது கணக்கிடப்பட்ட பணக்கோப்பின் தொகையை முதல் ஆண்டின் தவணையிலிருந்து சேர்த்து அதன் மீது வட்டியை கணக்கிடுங்கள். பின்னர் முதல் ஆண்டின் இறுதியில் தொகையிலிருந்து அதை கழித்து முதல் தவணையின் நிலுவையில் உள்ள பண கோப்பின் தொகையை பெறுங்கள். சோ இவ்வாறு கணக்கிடப்பட்ட பணக்கோப்பின் தொகை முன்பணத்தில் சேர்க்கவும். இதன் மூலம் மொத்த பணக்கோப்பின் தொகை கணக்கிட முடியும். சோ இதோட சுருக்கம், வாடகை வாங்கலோட சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாடகை வாங்கும் ஒப்பந்தத்தில் வாங்குபவர் பொருட்களை பெற்று அதன் விலையை தவணைகளாக பணம் செலுத்துவதற்கான வாக்குறுதி அளிக்கிறார். நான் இப்போ ஒரு பொருள் வாங்குறேன், இந்த பொருளை நான் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில், மாதாந்திர இடைவெளியிலையோ இல்ல ஆண்டு இடைவெளியிலையோ இல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் உங்களுக்கு செலுத்துறேன், நீங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் வாக்குறுதி அளிக்கிறாரு. அடுத்து, இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வாங்குபவர் பொருட்களை பெற்றாலும் அவருக்கு உரிமை இல்லை, பொருட்களின் உரிமை இல்லை. பொருட்களின் உரிமை கடைசி தவணை செலுத்தப்பட்ட பின்னே வாங்குபவருக்கு ஏற்படும். உதாரணத்திற்கு, நான் ஒரு கார் வாங்குறேன். அந்த கார் லோன்ல கொடுத்து வாங்குறேன். ஒரு இந்தியன் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க்ல நான் லோன் கேட்டு லோன் போட்டு வாங்கியிருக்கேன். அவங்க எனக்கு அந்த பணத்தை அவங்க கார் கம்பெனில கொடுத்துட்றாங்க. இந்த பணத்தை நான் மாதம் இந்த இந்தியன் பேங்க்ல நான் செலுத்தணும். அப்ப இந்த காரோட உரிமை யார் பேர்ல இருக்கும் அப்படின்னா, இந்தியன் பேங்க் பேர்ல தான் இருக்கும். காரை நான் யூஸ் பண்றேன், காரை நான் பயன்படுத்திக்கலாம், அதற்கான வாடகை தொகையை நான் அவங்களுக்கு செலுத்திட்டு வரேன். உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் அவங்க லோன் கொடுக்குறாங்க கார் வாங்குறதுக்கு அப்படின்னா, அந்த 5 லட்சத்தை நான் 10 தவணைகளாக அல்லது 20 தவணைகளாக செலுத்த வேணும்னு சொல்றாங்க. சரி, ஓகே, நானும் என்ன பண்றேன், ஓகே சொல்லிடுறேன். நான் 20 தவணைகள் அப்படின்னா 25,000 மாதம், 25,000 5 லட்சத்துக்கு. அந்த 5 லட்சம் அப்படின்றது வட்டி, அவங்களுடைய ரிஸ்க் எல்லாமே சேர்த்து பதிவு கட்டணம், காப்பீடு கட்டணம் அனைத்தும் சேர்த்து தான் அந்த இதை சொல்றாங்க. ஸோ இதை நான் இந்த பொருளோட, இந்த காரோட பயன்பாடை அந்த காரை நான் பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த காரோட உரிமை, நேம் என்னோட சொந்தமா, எனக்கு எப்ப சொந்தமாகும் அப்படின்னா, கடைசி தவணை செலுத்திய பிறகு 20வது மாதம் என்னுடைய கடைசி தவணை செலுத்திய பிறகு அதோட காரோட நேம் எனக்கு வந்துடும். காரோட உரிமையாளர்ன்ற நேம் எனக்கு வந்துடும். அதுவரையும் பேங்க்ல தான் இருக்கும். ஸோ வாங்குபவர் ஏதேனும் தவணையை செலுத்த முடியாவிட்டால் விற்பனையாளர் பொருட்களை மீண்டும் பறிமுதல் செய்யலாம். தவணை தொகை செலுத்தல அப்படின்னா அந்த பொருளை விற்றவர் அந்த பொருளை திரும்பவும் எடுத்துக்கொள்ளலாம். வாடகை வாங்கும் விலை எப்போதும் பண விலையை விட அதிகமாக இருக்கும். நன்றாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த தவணை முறையில பண மதிப்பு முறையில ஒரிஜினலா அதோட ப்ராடக்ட் பொருளோட விலையை விட தவணை முறை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா அதோட வட்டி, அதற்குரிய காப்பீடு, அதற்குரிய ரிஸ்க் மற்றும் பதிவு கட்டணம் எல்லாமே அதுல உள்ள சேர்த்திருப்பாங்க. காலாவதியான பணம் செலுத்துவதற்கு வட்டி ஆகும். 3 தவணைகளில் இந்த 2 கூறுகளும், அதாவது வாடகை வாங்கும் விலை, பணவிலை மற்றும் வட்டி கொடுக்கப்படாவிட்டால் 3வது கூற்றின் கீழ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுதான் சொல்றாங்க, இந்த வாடகை வாங்கும் விலை ஈக்குவல் டு பண விலை மற்றும் வட்டி. வாடகை வாங்கும் விலை ஈக்குவல் டு பண விலை, அதாவது கேஷ் பிரைஸ், ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ் ஈக்குவல் டு கேஷ் பிரைஸ் பிளஸ்
இன்ட்ரெஸ்ட். இதுதான் சொல்றாங்க. ஸோ வாடகை வாங்கும் ஒப்பந்தத்திற்கும் இரு பக்கங்களும், அதாவது விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர், தங்களின் கணக்குகளில் வாடகை வாங்கும் பரிவர்த்தனைகளை பதிவு செய்கின்றனர். 2 பேருமே தனித்தனியாக அவங்களுடைய கணக்குல வந்து பதிவு செய்றாங்க. விற்பவருக்கு வந்து தவணை வந்து இன்கம், வாங்குபவருக்கு வந்து தவணை வந்து எக்ஸ்பென்சஸ், செலவு. அவருக்கு வருமானம், இவருக்கு செலவு. அப்ப வாங்குபவர்னா பொருளை வாங்குபவர் தவணை செலுத்தும் போது லாப நட்ட கணக்குல தவணை தொகை, தவணை செலவு அப்படின்ட்டு லாப நட்ட பற்று செய்யல செலவை வந்து எழுதுவாரு. இந்த பொருளை விற்பனை செஞ்சவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு இது வந்து வருமானம். அவருடைய லாப நட்ட கணக்குல வரவு செய்யல தவணை தொகை அப்படின்ட்டு அவரோட பேரை போட்டு, யாரு தவணை செலுத்தினாலும் அவங்களோட நேமை போட்டு, அதுல வருமானம் சைடு, வரவு சைடுல வந்து அவர் வந்து என்ட்ரி பண்ணுவாரு. ஸோ இரண்டு விற்பனையாளர்களும் வாங்குபவரும் தனித்தனியாக அவங்க வந்து கணக்கை வந்து மெயின்டைன் பண்றாங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து, வாங்குபவர் முக்கியமாக 2 கணக்குகளை பராமரிக்கிறார். ஒன்று வந்து வாடகை விற்பனையாளர் கணக்கு மற்றும் வாடகை வாங்குனர் கணக்கு. வாங்குபவர் வந்து 2 கணக்குல பதிவு பண்றாரு. ஒண்ணு வந்து வாடகை கணக்கு, அடுத்து விற்பனையாளர் கணக்கு. இவர் வாடகை கணக்குன்றது எவ்வளவு கொடுக்கிறாரு, எவ்வளவு வாடகை கொடுக்கிறாரு, இல்லது எவ்வளவு தவணை கொடுக்கிறாரு, வாடகை கொடுக்கிறாரு, அதை வந்து யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கணக்குல வந்து நான் வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் கார் கணக்கு செலவு கணக்குல வந்து கார் அப்படின்னு எழுதிருவேன். வாடகை கணக்கு 25,000. இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல, இந்தியன் பேங்க் கணக்குல வந்து, ஏன்னா அவங்க தான் எனக்கு லோன் கொடுத்துருக்காங்க, வாடகை வாங்குவதற்கு, அந்த பொருள் வாங்குவதற்கான செலவு செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களோட கணக்குல வரவு சைடுல நான் வந்து வாடகை கணக்கு அப்படின்னு எழுதிடுவேன். ஸோ 2 கணக்குகளையும் நான் மெயின்டைன் பண்ணணும். அப்போ பற்று சைடுல வந்து நான் முதல்ல வந்து என்ன பண்ணுவோம், 5 லட்சங்களை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிடுவேன் பற்று சைடுல. வரவு சைடுல 25,000 என்ட்ரு பண்ணிட்டே வருவோம். ஸோ ஒவ்வொரு வருடமும் இல்ல ஒவ்வொரு மாதமும் இதோட தொகை வந்து குறைந்துகிட்டே வரும். 20வது மாதம் முடிவில் வந்து அதன் தொகை முழுவதுமாக முடிந்துவிடும். ஸோ 2 கணக்குகள் கைது பண்ணப்படுகிறது. அடுத்து, மற்றும் வாடகை வாங்குவோர் கணக்கு மற்றும் விற்பனை கணக்கு. மற்றொரு பக்கம் வாடகை வாங்குனர் கணக்கை வட்டியை கணக்கிடுகிறார்கள். இன்னொரு பக்கம் வந்து இந்த வட்டி கணக்கு நம்ம முக்கியமாக கொண்டு வரணும். வட்டி கணக்கு வந்து இதுல வந்து முக்கியமா இருக்கும். வட்டி, ஏன்னா எவ்வளவு வட்டி நம்மளுக்கு வந்திருக்கு, இதுல லாபமா நட்டமா அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான பதிவு. இதுல ஒவ்வொரு விற்பவரும் வட்டி கணக்கு தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா, அது நம்ம பொருளை வித்திருக்கோம், எவ்வளவு நம்மளுக்கு லாபம் வந்திருக்கு, இவ்வளவு மாதங்கள் நம்ம வந்து இந்த பணத்திற்காக வெயிட் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த பணம் வந்து நம்ம இவ்வளவு மாதம் வெயிட் பண்ணதுக்கு வந்து லாபம் வந்திருக்கா, நட்டம் வந்திருக்கா, பணம் மதிப்பு வந்து எவ்வளவு இருக்கு, அது மூலியமா நம்ம லாபமா நட்டமா அப்படின்றத நம்ம இது பண்றோம். ஸோ மாணவர்களே, கடைசியாக 2 அலகுகள் என்று பார்த்தோம் நம்ம. ஒன்று, இறுதி கணக்குகளின் சரி செய்தல் மற்றும் வாடகை தவணை கணக்கு அப்படின்னு பார்த்தோம். இறுதி கணக்குகள்ல வந்து எவ்வாறு சரி செய்வது, அதோட முக்கிய கூறுகளை வந்து பார்த்தோம் நம்ம. 16 விதமான சரி செய்தல் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் நம்ம. அந்த 14 விதமான சரி செய்தல்களும் எப்பொழுது நம்ம சரி செய்யணும் அப்படின்னா, இறுதி கணக்குகள் ப்ரிப்பேர் பண்ணும்போது, இறுதி கணக்குகள்ல வந்து செய்யும் போது அதை சரி செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து 2வது அலகா வந்து அலகு 11ல வந்து நம்ம வாடகை செலுத்தல் கணக்கு அப்படி பார்த்தோம் நம்ம. வாடகை செலுத்தல் கணக்கு அப்படின்றது ஒரு தவணை முறையில் ஒரு பொருளை வாங்குறீங்க,
அதை தவணை முறையில வந்து நம்ம பே பண்றோம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.